டேலண்ட் டேலண்ட். நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு, சிஎஸ்கேக்கு திருப்பி வரீங்க, என்ன பண்ணலாம்? சிஎஸ்கேக்கு தான் ஃபர்ஸ்ட் நல்லா விளையாடணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. நிறைய காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆஷ், இந்த மார்வெல் எல்லாம் ஆரிஜின் ஸ்டோரின்னு ஒன்று பண்ணுவாங்க, அவெஞ்சர்ஸ்லாம். அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கேயோட ஆரிஜின் ஸ்டோரியை கவர் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் இந்த டீம்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அந்த போஸ்டர்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடந்தது அகமதாபாத்ல. நானு, லட்சுமிபதி பாலாஜி, பத்ரிலாம் ஆக்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டோரிலேருந்து ஆரம்பிச்சு எம்எஸ் தோனி ஹிமாலயாஸ் ஃபுட்டில் இர்ஃபான் பத்தானா 6 அடிச்சு நம்ம ஜெயிச்சதே ஒரு ஷோலேருந்து ஆரம்பிச்சு பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன டைட்டில் வைக்கலாம்? டைட்டில் ஆமா, மஞ்சள் எல்லோ, சம்மர் வெயில். ஆமா, மஞ்சள் வெயில் மாலையிலே. ஓகேயா? ஓகே, ரைட். ஹலோ அண்ட் வெல்கம் டு மஞ்சள் வெயில் மாலையிலே, brought to you by தாமஸ் குக். மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எல்லாம் என்னடா பண்ண போறீங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. நம்ம கடந்து வந்த பாதையில எத்தனையோ பக்கங்களை புரட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம எல்லாருமே லைஃப்ல ஓரளவுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்போம். இல்ல ஒரு 20லேருந்து 30 என்னோட ஃபேவரட் டைம்னு சொல்லுவோம், 10லேருந்து 20 ஃபேவரட் டைம்னு சொல்லுவோம். என்னோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அமைஞ்ச டைம் தான் 20லேருந்து நான் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். திருப்பி நான் எங்கேருந்து போனேனோ அங்கேயே வந்து சேர்ந்துருக்கேன். அதனோட நினைவூட்டுற ஒரு சீரீஸ் தான் இது. இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ்ல என்னோட மஞ்சள் வெயில் பக்கங்களை புரட்டி பார்க்கறதுக்கு இன்னைக்கு என் கூட ஜாயின் பண்றது தான் பீடாக். ஆஸ் யூஷுவல் நம்பர்லாம் சொல்லுவாரு. ஏதாவது சொல்றியா? என்ன நம்பர்னா முதல்ல இம்பார்ட்டன்ட் 2010ல் ஜெயிச்சது. ஓகே, நீ அதே ஸ்டார்ட் பண்ண மற்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறேன். இவர் புரட்டி பாப்பார் என் கூட சேர்ந்து. டேட்டாலாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரவீன் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஓஜியா இருந்து வந்திருக்காரு, நமக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு இருக்காரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து சிஎஸ்கே டீம் அவர் எப்படி பார்த்தாரு, ஐபிஎல் காஞ்சிபுரத்துலேருந்தும் சென்னை மாதிரியே தான் தெரிஞ்சுதா அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அது வந்து டீமுக்கு வெளில இருக்கிற ஒரு பார்வை. டீமுக்குள்ளேருந்து பார்த்ததை நான் மட்டும் சொல்லிடலாம். சேர்க்காம இருக்கிறது தான் நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு வித்யுத் சிவராமகிருஷ்ணன், சியூ அப்படின்னு சொல்லலாம். அவரோட 2 இம்பார்ட்டன்டான ஹைலைட்ஸ், மெக்ராலாம் ஒரு போலராடா அப்படின்னு சொல்லி செவுட்லயே அடிச்சு பொலன்னு பொழந்தாரு ஃபர்ஸ்ட் சீசன் ஐபிஎல்லே. அவரை பார்த்துதான் நம்ம கூட இந்த லெவல்ல விளையாடலாம் போல இருக்குன்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டினாரு. அதுக்கப்புறமா இவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி, இவர் பேர் ராஜாமணின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா ராஜாமணி என்னோட ட்ரெயினர், ஆர்ஆர்லயும் ட்ரெயினரா இருந்திருக்காரு. இங்க அவருக்கு ரோலே கிடையாது. ஆனா இது ரொம்ப நேரமா நடக்க போகுது, 5 எபிசோடுங்கிறதுனால என்னோட நீ கோ ஹோஸ்டா ஜாயின் பண்ற அப்படின்னு வந்திருக்காரு. ராஜாமணி, வெல்கம் ஆன் தி ஷோ. உங்க ட்ரெய்னர் அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏதாவது பேசினாங்க? நான் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்கல்ல அவர் ஒரு 2 இன்னிங்ஸ் பயங்கரமா அடிச்சாருன்னு, அப்ப நான் தான் அவருக்கு ட்ரெய்னரா இருந்தேன். அவர் வச்சு அடிச்சது இருக்கட்டும், அவர் செல்ஃப் அடிச்சு ஆரம்பிச்சிருக்காரு. சரி, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் வந்து வித்யுத் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட மெமரி வந்து சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு டீம் வரப்போகுது அப்படின்னு உடனே ஒரு பெரிய போஸ்டர்லாம், ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்தாங்க கையில. சென்னை சூப்பர் கிங்ஸ், அது என்னது, த ஃபியர்லெஸ் வாரியர்ஸ் ஹூ ப்ளே டு வின்லாம் கொடுத்தாங்க. இந்த டீம்ல நமக்கும் இடம் எப்படி அமைய போகுதுன்னு யோசிக்கும் போது வித்யுத்தை ஃபர்ஸ்ட் சைன் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்படி சைன் பண்ணாங்க? வாட் வாஸ் யுவர் இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஐபிஎல்? நான் ஆக்சுவலா சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல சிஎஸ்கே இந்த கால் வரும்னு. சும்மா டுமில் விடாதீங்க. சத்தியமா சொல்றேன், நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன். நான் இல்ல போய் சொல்றேன். ஏன்னா அப்ப வந்து நீங்க அப்போ வந்து நான் உண்மையா சொல்றேன், அப்போ ராபின் சிங் டெக்கன் சார்ஜர்ஸ் இருந்தாரு. அவர் வந்து சொன்னாரு, ப்ரிப்பேர்டாரு, இது டெக்கன் சார்ஜர்ஸ் டீம் வருது, உன் கேம் அங்க சூட் ஆகும் பிளாப்லான்னு சொன்னாரு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎல் கிடைக்கும், அது ஒரு நம்பிக்கை இருந்து. அப்ப என்ன அந்த சுபேபில டிராஃபி இந்த நீங்க ஆடுனீங்களா தெரியல, 2008ல ஆடி அந்த ஒரு 300 ரன் வச்சு அடின்னு சுனில் ஜோஷியை போட்டு பால்டிங். அந்த வருஷம் ஒரு 300 அடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டே கால் வந்து பிபி சார், அப்போ லேட் பிபி சார் இருந்து கால் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஆஃபீஸ்ல அப்படியே ஒரு பத்திரிகைலாம் வச்சு, அதுங்க பத்திரிகைனா சரி கான்ட்ராக்ட் பத்திரிகைன்னு சொல்றாங்க. இதுக்குதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது பெரிய விஷயம். இப்போ பத்திரிகை மாதிரி ஒரு கல்யாணம் மாதிரி ஐபிஎல் கான்ட்ராக்ட்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு அமௌண்ட் போட்டுருந்தாங்க, இது ஓகேன்னு கேட்டாரு. நான் டபுள் ஓகே, இது போறோம் அப்படியே சைன் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஐபிஎல். அப்போ ஒன்றும் ஐடியாவே இல்லைங்க. நான் அந்த என்ன அது சாயித் முஷாகலி நம்ம ஆடின ஞாபகம் இருக்கா, வின் பண்ண மும்பை ஆச்சா. அப்போ ஒரு அண்டர்சைட் T20 என்ன பிளாட்டி பர்சன் ஒரு பால் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சச்சின் ஒரு ஆடி 2-2 உங்க போலிங் நல்ல ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்கு திருக்கேன்னு தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு ஐபிஎல் ஸ்டார்ட். பட் செம்மையா இருந்துருங்க. ஏன்னா அப்போல்லாம் நீங்க உங்களுக்கே தெரியும், டெஸ்டிங் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா மைக்கேல் ஹாசி, அந்த பக்கம் பார்த்தா மேத்யூ ஹெட், நேர பார்த்தா எம்எஸ் தோனி, இந்த பக்கம் பார்த்தா சுரேஷ் ரெய்னா. அதெல்லாம் பார்த்ததே இல்லை ஆக்சுவலா. மக்காய் நிக்னி அவர் ஒரு ஆளு, அண்ணா அவரு. ஸோ அது பார்க்கச்சே ஒரு பயங்கர. ஸ்டீவன் ஃபிளெமிங் அப்போ பிளேயரா இருந்தாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் அது வேர்ல்ட் லெவல் டீம் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மூமெண்ட் பிரில்லியண்டா இருந்தது. பட் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பெரிய
ஒகேஷனா மொமெண்டஸ் ஒகேஷன் எப்படி இருக்கும்னு தெரியவே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சிங்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மொஹாலியில போனோம். ப்ரீவியஸ் மெக்கலம் 150 அடிச்சாரு. நம்ம மிஸ்டர் கிரிக்கெட் வந்து நம்பர் 3 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 3 பார்த்திபன் ஹெட் நம்பர் 3 வந்து அடிச்சாரு 100. அப்பதான் ஆரம்பிச்சது. நிறைய இருக்கு பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் பேசலாம் என்ன நடந்தது. நீங்க நிறைய ப்ரிப்பேர்டா வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பிராட்காஸ்டரா வேற வளம் வந்திருக்கீங்க. பட் முக்கியமா நாங்கெல்லாம் ஜிப்பால இருக்கோம், நாங்கெல்லாம் இதுவா இருக்கோம். நீங்க சிஎஸ்கேயோட அந்த டிஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க. இப்ப சிஎஸ்கேல ஏதாவது ரோல் பண்றீங்களா நீங்க? ஆமா, ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டான ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆப்வியஸ்லி எப்பவுமே சிஎஸ்கே ஃபேனாக இருந்திருக்கேன் ஆஸ் அ பிளேயர். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ வெரி மச் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அதனால நான் டிஷர்ட் போட்டிருக்கேன் இன்னைக்கு. சரி, சிஎஸ்கேல ஸ்கவுட்டிங் இதுவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்படியே ஒரு கேள்வி, யாரை ஸ்கவுட் பண்ணீங்கன்னு கேட்டு மாட்டி விட்டுற மாட்டேன். உங்க பேர் தான் சொன்னேன். என் பேர் ஏங்க அதெல்லாம் தப்பு இல்ல. ஸ்கவுட்டிங்னால இளங்கன்றுங்களா தேடுங்க, பழைய நண்டா ஒண்ணு தேடி டீம்ல சேர்த்திருக்கீங்க. சரி, இது வந்து டீமோட இன்சைட் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம பீடா கிட்லாம் போனா ஏன்னா ஒன்ஸ் அவர்கிட்ட போயிட்டோம்னா அதுக்கப்புறம் யாருக்குமே ரோல் கிடையாது. அதனால நம்ம பிரவீன்கிட்ட போகலாம். நெக்ஸ்ட் பிரவீன், ஃபர்ஸ்ட் நீங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது காஞ்சிபுரத்துல இருந்தீங்களா? எந்த ஊர்ல இருந்தீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2008 2 பயங்கரமான விஷயம் நடந்தது. ஒன்று ஐபிஎல் ஆரம்பிச்சது, இன்னொன்று எனக்கு கல்யாணம் ஆன வருஷம். ஸோ அந்த வருஷத்தில் வந்து அப்போ வந்து ஐபிஎல் அவ்வளோ பில்டப் கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும். எனக்கு வந்து ப்ரீமியர் லீக் என்னன்னே தெரியாது. ப்ரீமியர் லீகே என்னன்னு தெரியாது. நான் ஃபுட்பால்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. சரி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் வந்து ஊருக்கு போயிருந்தோம். நாகப்பட்டினம் வந்து ஒரு திருவிழாக்காக போயிருந்தோம். என் ஒய்ஃபோட ஊர் அது. ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து அவங்க கசின்ஸ்லாம் வந்து ஹோட்டல் ரூமில் வந்து டிவி மேட்ச் பார்த்தா எல்லோ ஜெர்சியும் ப்ளூ ஜெர்சியும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியான்னு முடிவு பண்ணிட்டோம். பார்த்தா சிஎஸ்கே மும்பை ஏப்ரல் மாசத்துல மே மாதம். ஓ, ஏப்ரல்ல பார்க்கல, ஏப்ரல்ல ஆப்சென்ட் நீங்க. ஓகே, எனக்கு தெரியாது அது. சரி, சிஎஸ்கே மும்பை அப்படின்னு தெரியாது எனக்கு. அப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ப்ளூ ஜெர்சியில் சச்சின் ஆடின்னு இருக்காரு, எல்லோ ஜெர்சியில் ஹேடன் ஆடின்னு இருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா முடிவே அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து அதுக்கப்புறமா யாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஐபிஎல் நடக்குது, அது ஒரு ஸ்பெஷாலிட்டியே. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்காக ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாரும் அவங்கவுங்க, லக்ஷ்மண் வந்து ஹைதராபாடுக்கு ஆடுறாரு, சச்சின் வந்து மும்பைக்கு ஆடுறாரு. அது பேர் தான் ரஞ்சி ட்ரோஃபி அப்படின்னு. இல்ல அது நீங்க போற ரூட் ரொம்ப பாதகமான ரூட். நான் இப்பவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல போய் அது ஒரு படத்துல சொல்லுவாரு தெரியும்ல, போற பாதை முக்கியம் இல்ல, போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும். நீங்க போய் சேர்ற இடம் ரொம்ப ரிஸ்கான இடம். கோவிலுக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளையாடலாம், அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சென்னைன்னு ஒரு அட்டாச்மெண்ட். சரி, நான் சென்னைன்னு யார் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க? சென்னைன்னு அப்போ வந்து முரளிதரன் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். வெரி குட். சென்னை மாப்பிள்ள அவர். ஸோ அவரு பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டேன். பட் அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சது. ஸோ சென்னைன்னு ஒரு அட்டாச்மெண்ட், நம்ம ஊராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறமா அப்படியே வந்து அதுக்கப்புறம் செகண்ட் சீசன்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் பில்டப் ஆச்சு. ஓ, ஐபிஎல்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஷேன் வான் தூக்கிட்டாரு கப்பு, சரி அடுத்தது நம்ம தூக்கணும் அப்படின்னு அப்பத்துலேருந்து வெறித்தனமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 5 கப்புக்கு அப்புறம் இப்படி வந்து நிற்கிறோம். ரைவல்ரி அப்படின்னா நீங்க ஒரு ஐபிஎல்ல எந்த ரைவல்ரி எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தான். அவ்வளவுதான். அன்னைக்கு பார்த்தது இன்னும் கூட அதே தான் தொடருது. இந்தியா பாகிஸ்தான் வேற எந்த ரைவல்ரியும் மனசுல படல? டு a certain extent RCB இருக்கு. டு a certain extent தான். பட் எம்ஐ வந்து ஒரு பயங்கரமான இதுவும் ஒரு ரைவல்ரி. ஏன் கேட்டேன்னா, உங்களுக்கு நான் பால் தூக்கி போட்டேன், நீங்க அடிப்பீங்கன்னு நினைச்சேன். கிளியரா தெரியுது நீங்க கிரிக்கெட் ஆடல பெருசா அப்படின்னு. ஏன்னா நீங்க கரெக்டா RCB அடிச்சிருந்தா போயிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இல்ல, செகண்ட் டைட்டில் கொடுத்ததுக்கு பிரசனாக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா ஒரு RCB டகோட்ல தெரியாது உங்களுக்கு? அப்ப RCB இருந்தாரு. ஆமா, RCB டகோட்ல அப்படின்னாரு. இப்படி ஒரு தடவை நிறைய ஒரு போஸ்டர் வந்திருக்கு. அது சவுத் ஆப்பிரிக்காக்கு. இது RCBலயும் பண்ணிருக்காரு. பல இதெல்லாம் பண்ணி ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் அவர் பண்ணிருக்காரு. சொல்லுப்பா. 2008 அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச், if you remember, RCB versus CSK in Bangalore. கரெக்ட் 180 சேசிங். ராஸ் டெய்லர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட் கொடுத்துட்டு அப்படியே ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸாக தோத்தோம். மோஸ்ட் மெமரபிள் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 125 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அனில் கும்ப்ளே கேம் இன்டு தி பிக்சர். அந்த மேட்ச் ஆனார் அவர். ரன் அவுட் நீங்களா? ஃப்ளெமிங் ரன் அவுட் பண்ணது நீங்க தானே? அந்த கதையை கேளுங்க. நம்ம சொகசா இருந்தோம். நம்ம வேலை என்னன்னா ஓப்பனிங்ல நம்பர் 3 பேட் அப் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் 7 overs 6 overs விக்கெட் இருந்தா நான் பேட்டிங் போவேன், இல்லனா தலை போவார். அப்ப நம்பர் 3 அடிந்தாரு. சரி, எல்லா மேட்ச் ஃபர்ஸ்ட் 6 overs விக்கெட் வெறும் T20 எல்லாம் பேட் வெட்டுறாங்க, அவுட் ஆவாங்க. அந்த மேட்ச் என்ன 6 overs விக்கெட் வெல்ல 120 சேசிங் 70 for 1 வேணும். கால் மேல கால் பண்ணு, இனிமே நம்ம பேட்டிங்லாம் வராது, நம்பர் 7 தான்
கிரவுட் இங்க பாத்தணும் அங்க பாத்தணும். அப்ப முரளி விஜய் கிரவுட்ல நான் அவன்கிட்ட கை காமிச்சிருந்தேன். நீங்க முரளி விஜய் சொல்லிட்டீங்க, மணிக்கல அவரு. கையில காமிச்சு அப்படியே ஸ்டைலா உட்காந்து நைட் என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம். கேர்ஃபுல்லா என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து நான் டீமோட இல்ல நான் டீம்ல இருந்தேன். ஹோட்டல்ல தங்கல. ஏன்னா அப்போ ரோட் அந்த ரோட் சொல்லு சரண்யா சொல்லிடலாம். ரோட் மணல் தான் வீடு. ரொம்ப சமத்தா இருந்தேன். மேட்ச் முடிச்சு அப்படியே வீட்டுக்கு போவேன் நேரம். நீங்களா ஹோட்டலுக்கு போவாங்க? எனக்கெல்லாம் ரூமே கிடையாது. எனக்கெல்லாம் ரூமே கிடையாது. நான்லாம் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தவன். அந்த மேட்ச் ஜாலியா அந்த சன்னா பார்த்தா 3-4 ஓவர் 4 விக்கெட். நான் அங்க இருந்து முரளி விஜய் பார்த்தா இங்க பார்த்து சன்னா பேட்டிங் பண்ணேன். அப்போ டேல் ஸ்டேன் 3 பால் இந்த ஸ்பெல்ல நான் பாட்டு குவாய்ட்டா இல்ல 3 பால் ஆட்டு அது போய் மேட்ச் வின் பண்ணலாம். கேவலா சுத்தி ஆக்சுவலா அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வருஷமே தோனி கோவம் வந்து பார்த்தேன். ஆக்சுவலா அப்போ நான் சோ தோனிக்கு கோவம் வரும் கண்டிப்பா. அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசல அப்படியே மசில் அப்படியே டைட் பண்ண ட்ரெஸ்ஸிங் அவுட் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் காலி தான். ஏன்னா அது வரைக்கும் நான் எல்லா மேட்சும் ஆடிருந்தேன். அந்த மேட்ச் நம்பர் 6 பண்ணேன், ஹெல்மெட் போனேன். அங்கேருந்து லைட்டா ஏதோ சத்தம் வந்து அப்பதான் தெரிஞ்சு சரி இவரும் மனுஷன் தான், இவருக்கும் கோவம் வரும்னு. கோவம் வரும். நான் ஒரு மெமரி சொல்றேன். கோவம் வரும்னு சொன்னு பாத்தீங்கன்னா இப்போ டேல் ஸ்டேன் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா வச்சு கத்தி போட்டு ஒரு 12-13 ரன் வந்துருச்சு. யாரு போட்டது? பார்த்திவ் பட்டேல். ஆமா, வச்சு பாயிண்ட்ல ஒரு 1 பவுன்ஸ் ஒரு புல்ல நேரம் அங்கேருந்து வந்தாரு. முடிச்ச உடனே வந்துட்டு பேட் எடுத்து டம்முன்னு இதுல அடிச்சாரு டக் அவுட்ல. ஏன்னா பயம் அடுத்து லேப்டாப் உடச்சிட்டு வரோன்னா நான் பயந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். வந்தாரு கிட்ட, சரி முடிஞ்சதுடா லேப்டாப்னு நினைச்சேன். கேட்குறாரு, ஏன் நம்ம பேட்ஸ்மேனால இந்த மாதிரி அடிக்க முடியல? முக்கி 125 ரன் அடிக்கிறாங்க, ஏன் நான் இது பண்ண முடியல அப்படின்னு உட்காந்து மார்ட்டின் க்ரோ சொல்றாரு. எல்லாம் கவலைப்படாத, எல்லாம் தோத்துட்டோம், இன்னொன்னு தோத்துட்டு ஊருக்கு போவியா, கூல் மேன், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்றத பாப்பாரு. மார்ட்டின் க்ரோ உயிரோடயே இல்லைங்க. ஏங்க தப்பா மார்ட்டின் க்ரோ அதை பாப்பாராம். அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ராகுல் டிராவிட் கேப்டன், அவரு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஏன் இப்ப கூட பார்த்த பாக்கலையா நீ? நேத்து நடுவுல அந்த கனிங்கம் ரோடு தானே, கனிங்கம் ரோட்ல இறங்கி அவர் வண்டியில ஆட்டோக்கார இடிச்சிட்டா, பாக்கலையா? அத ஒண்ணுத்தையும் பாக்காத, சினிமா பாக்கல, எதுவும் பாக்குறது. அவருக்கும் ஆட்டோக்காரனுக்கும் பயங்கர ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச், வாக்குவாதம். அதை பார்த்தாரு இந்திரானங்கர் குண்டான் நிஜமாவே இறங்கிட்டாரு, குண்டாவா இறங்கி. அனில் பாய் ஒருத்தர் தான் வந்துட்டு கொஞ்சம் இதுவா பேசுவார். மேட்ச் முன்னாடியே சொன்னார், we are out of the tournament, we should not end up with a wooden spoon. ஏன்னா அங்கே செம காம்படிஷன் நடந்தது, டெக்கன் சார்ஜர்ஸும் எங்களுக்கும் மாத்தி தோத்துருந்தோம். சரி இந்த மேட்ச் ஜெயிச்சா கொஞ்சம் மேல கடைசி அனில் பாய் மட்டும் ஜெனுவினா சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல்னு பார்க்கும் போதுல நமக்கு எல்லாமே புதுசு. 5 ஸ்டார் ஹோட்டல் புதுசு, கார்ல ஹோட்டலுக்கு போனா திடீர்னு போலீஸ் நிக்கிறாங்க, நம்ம வண்டியில போறோம் பின்னாடி போலீஸ் சைரன் வச்ச வண்டி வருது, இறங்கினா எல்லாம் மக்கள்லாம் வராங்க, போட்டோலாம் எல்லாமே புதுசு. நமக்குலாம் அந்த ஜெர்சி கொடுத்து நான் என்னாச்சு நல்ல ஞாபகம் இருக்கு. நந்தனம் சிக்னல், நம்ம ஊர்ல இருந்து நந்தனம் சிக்னல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த கதையை. நந்தனம் சிக்னலுக்கு வீட்டுல இருந்து போறேன், புதுசா கார் வாங்கியிருக்கேன் i10. கார்ல ஓட்டுன்னு போய் நந்தனம் சிக்னல் இருந்து அப்ப ஸ்ட்ரீட் ரோடு பார்க் ஷெல்டர்ல தான் தங்க வைப்பாங்க. பாவம் இடிச்சுட்டு இது கட்டுறாங்க. அந்த சைடா தாண்டி போகும்போதே நடா நம்ம அவ்வளோ இருந்த ஒரு ஹோட்டல் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சின்ன வருத்தம். அப்படியே கார் ஓட்டு அந்த நந்தனம் சிக்னல் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, கிரீன். அப்பெல்லாம் அங்க எப்படின்னா ஒரு கிரீன் போச்சுன்னா நீங்க அடுத்து 10 நிமிஷம் ஆகும். 4 மணிக்கு ஒரு மீட்டிங், வீட்டுல இருந்து 3:30 மணிக்கு தான் கிளம்புறேன், 10 நிமிஷம் தான் ஆகும். வந்து அப்படி சிக்னல் என்னன்னா குறுக்கால ஒரு ஆட்டோ பூந்துட்டான், இந்த பக்கம் ஒரு ஆள் பூந்துட்டான். நான் அப்படி நின்றுட்டே இருக்கேன், சிக்னல்ல போறேன், நான் ஆன் அடிக்கிறேன், என்ன அப்படின்னா என்ன உட்காந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், இந்த சிஎஸ்கே ஜெர்சியை வேற போட்டிருந்தேன். போட்ட உடனே இல்ல இப்படி ஜன்னல் இப்படி ஸ்டைலா இறக்கிட்டு மேட்சுக்கு போறேன் நானும் தான் அப்படின்னா. இல்லைங்க அப்படி இல்ல, நான் அப்படி போகல, நான் அதை எப்படி சொல்றது, நம்மளாம் நானும் பிளேயர் சொல்றது. இல்ல நான் ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னா. போ அப்படின்னா. இல்லண்ணே நான் வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு போறேன், நானும் தான் டிக்கெட் வச்சிருக்கேன், நீ எந்த ஸ்டாண்டு? இல்லங்க நான் வந்து டீம்ல பிளேயர், பாரு ஜெர்சி எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா. இது என்ன இப்படி அவமானப்பட்டோம் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி தான் போயிருப்போம். ஹோட்டலுக்கு போயிட்டேன். அந்த சிஎஸ்கே டேஸ் வந்து நான் ஏன் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா, இப்ப இருக்கா மாதிரிலாம் கிடையாது. அப்ப நீங்க ஒரு அன்கேப்ட் பிளேயரு அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அன்கேப்ட் பிளேயருக்கு நம்மளே ஷோ பண்றோம், நம்மளே ஷோ பண்ணி மார்க் மை வேர்ட்ஸ் எல்லாம் பேசுற மாதிரிலாம் நிலைமை வந்திருக்கு, அந்த MS பாஸ்கர் மாதிரி. ஸோ திங்ஸ் ஹவ் சேஞ்ச், ரோல் டான்னு சொல்ல வர. ஐபிஎல் அந்த வேகனே மேல போயிடுச்சு. அப்ப சிஎஸ்கேல வந்து கேட்டுடலாம் அவர்கிட்ட. அதான் மணி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, இந்த சிஎஸ்கே 2008 ஸ்குவாட்ல இருந்து ஒரு 11 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நீங்க பிரியங்கா சோப்ராவோட டான்ஸ் ஆனதான் எனக்கு அப்பதான் அஸ்வினுக்கு டான்ஸ் வரும்னு எனக்கு தெரியவே தெரியும்.
இந்த பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு டான்ஸ் வரும்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு ஆடணும்னு ஆசை, மனசார நான் பிரபுதேவா மாதிரி ஸ்டெப்ஸ் இல்ல போட்டு. நம்ம ரெண்டு நிறைய பண்ணிருக்கோம். என்னது ஆர்ஆர்ல இருந்தப்ப டான்ஸ்லாம் ஆடி வீடியோலாம் வச்சிருக்கேன். அது அந்த டான்ஸ் இல்லைங்க, அந்த இதுதானே மலையாளத்துக்கு ரீல் பண்ணீங்க. நீங்களும் பிரியங்கா சோப்ரா ஒண்ணா? ஏங்க இருங்க, அவர் எப்படி கொஸ்டினை டைவர்ட் பண்ணாம 11 பேர் கிடைச்சாச்சு, மேட்ச் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே டீம்ல 11 பேர் 2008ல இருந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11 தோனி, தோனி, சுரேஷ் ரெய்னா 2. எனக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும். எவ்வளவு நேரமா இப்படி ஆடுறது, கண்ணு மொழி வெளில வந்துடும். வேற மேல வித்யுத், பத்ரி இருந்தாரு. பத்ரி பரவாயில்ல இருந்தாருல 4. சாரி பத்ரி, ஏன்னா அவரு என் அத்லீட். நெக்ஸ்ட் மேல நீங்க சொன்னதெல்லாம் நீங்களும் இருந்திருக்கீங்க. நான் ஸ்குவாட்ல இருந்தேன், சரி பரவாயில்ல 5. அஸ்வின், அதுக்கப்புறம் பாலாஜி. பாலாஜி இன்னொருத்தனும் இருக்கான். கரெக்ட், எல்லாத்துக்கும் ட்ரெய்னர். ஆமா, நீங்க நெக்ஸ்ட் வேற யாரு இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க. இது சொன்னா உங்களுக்கு வந்து சொல்லுங்க. பாலாஜி, பத்ரி, அஸ்வின், விஜய். விஜய் கிடையாது, 2008ல இல்ல. வித்யுத் சொன்னீங்க, மறந்துட்டீங்க. தோனி, ரெய்னா சொல்லிட்டீங்க. 5 பேர் சொல்லணும். ஃபாரினர்ஸா யோசிங்க. அவரெல்லாம் கூட சொன்னாரு. ஆமா, ஆஸ்திரேலியா மேட்ச். முரளிதரன் பக்கத்து ஊர் தானே. முரளிதரன். அப்புறம் அவர் சொன்னாரு ஆஸ்திரேலியா ஆடுதுன்னு சொன்னாரு. மேத்யூ ஹெடன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சாரு. இதெல்லாம் இல்ல, அப்படியே சொல்லி தரோம். சொல்லுங்க. நான் வெறும் ட்ரெய்னிங் பத்தி அத்லீட் அது நீங்க செல் படிக்காதீங்க. யார் இத பாத்துட்டு ட்ரெய்னிங்லாம் வர போகுது, நீங்க அடிங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின். ஆமா, ஃபாஸ்ட் bowler. இது மேல என்ன சொல்லணும்? அமர்நாத் இப்ப வந்தாரு. டிசிப்ளின் அத்லீட். சிஎஸ்கே ஆடி மேட்ச் உதப்பட்டதே இல்ல. ஆடியன்ஸ் நம்ம போய் சேர இடம் கோயிலா இருக்கும், விக்டரியில தான் போய் சேருவோம். ஆனா நீ இந்த அனலிஸ்ட் தானே, உங்க 2 பேருக்கு இந்த சைடுக்கு இந்த क्वेश्चन முடிஞ்சா நீங்க சொல்லுங்க. பழனி அமர்நாத்துக்கு ஒரு இன்கிரெடிபிள் ரெக்கார்ட் இருந்துச்சு, அது என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொன்னேன் சொல்லல, அது சொல்லிட்டாரு. பழனியும் ஒரு ஊர் பேர், அமர்நாத்தும் ஒரு ஊர் பேர். அப்படி இல்லங்க, இன்கிரெடிபிள் டீம் ரெக்கார்ட் இருந்தது. தோத்ததே இல்ல அவர் ஆடி சிஎஸ்கே தோத்ததே கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு யுவராஜ் சிங் ரஷ் பண்ணி விக்கெட் எடுப்பாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா கரெக்ட், எங்க ஊர்ல சக்குன்னு போட்டு அப்படியே அப்படி எல்லாம் இல்ல, அடிப்பாரு லாங் ஆஃப்ல கேட்ச் சக்குன்னு குத்தினாரு. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. நான் சொல்றேன் 240 சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவர்ல 200 ரன் அடிக்கல. வாயை திறந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன தெரியுமா சொன்னாரு பிரவீன், ஃபர்ஸ்ட் மேட்ச் போய் உட்காந்துட்டோம். அந்த மொகாலி கிரிக்கெட் ஸ்டேடியம் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் விஜயகாந்த் சொல்லி தான் எனக்கு தெரியும். உள்ள போனதே கிடையாது. மொகாலி கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம்குள்ள நம்மள உள்ள விட்டாங்க. போயாச்சு, பேக் எல்லாம் வச்சாச்சு. மீட்டிங் இப்ப பொதுவா டீம் மீட்டிங்லாம் எப்படி நடக்கும்? இப்ப தமிழ்நாட்டுல ரஞ்சி டிராஃபி மீட்டிங் டபிள்யூ ராமன் இப்ப வா யா गाइस அப்படின்னு வர யாராவது 2 பேர் பேசுவார், வித்யுத் பேசுவார், பத்ரி பேசுவார், முடிஞ்சிரு மீட்டிங். இப்போ மீட்டிங்னோட கெப்லர் ரசல்ஸ் கோச் அதால் நிற்கும் போது அப்படி பாக்ஸிங்லேயே நின்றுந்தாரு. என்ன எதுக்கு இவ்வளோ டான்ஸ் நின்றுக்கிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எஸ் லெட்ஸ் ஓப்பன் த மீட்டிங், டுமாரோ இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் கிங்ஸ் அப்படின்னாரு. மேத்யூ ஹெய்டன் ஓப்பனிங். இப்போ எவ்வளோ விக்ரம் படத்துக்கு ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க, படையப்பா பார்த்துருப்பீங்க, ஜெயிலர் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஓப்பனிங். நிஜமாவே என்ன தெரியுமா சொன்னார் மேத்யூ ஹெய்டன்? ஸ்ரீசாந்த் will come and bowl. I'll step down and hit him for a 6. 140 போடுறவனா இறங்கி 6 அடிக்க போறியா நீ அப்படின்னா நெக்ஸ்ட் டே இறங்கி 6 அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ரீசாந்த் எனக்கு பிடிக்காத அடிக்க போறேங்கிறாரு. அப்புறம் சென்னையில வந்தா மீட்டிங் நடான்னு கேட்டா ஷான் போலக் போடுவான். இறங்கி ஃபர்ஸ்ட் பால் ஒன்று வெப்பேன் செவுத்தாமட்டிலேயே அடிச்சு வெளியே போனோம்னா அடுத்த பால் கீப்பரை முன்னாடி கொண்டு வருவான், ஸ்வீப் அடிப்பேன்னாரு. 2 அடிச்சாரு அடுத்தடுத்த பால். அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் லெஜெண்ட்ஸ் இன் சிஎஸ்கே நான் பார்த்தேன்னா மேத்யூ ஹெய்டன் தான். இன்னைக்கு கூட he swears by the franchise. அவ்வளோ ஒரு லவ் ஃபார் த ஃப்ரான்ச்சைசி. சரி, ஒரு டிஃபரண்ட் டேக் இருந்து அவரோட பேட்டிங்ல. என்ன டேக் சொல்லு? ஆக்சுவலி இந்த எபிசோட்ல உனக்கு மங்கூஸ் பேட், அது மங்கூஸ் பேட். அது ஏன் தெரியுமா? இது வெரி இன்ட்ரஸ்டிங் ரீசன் ஆக்சுவலா. ஏன்னா டெல்லி பிட்ச்ல பவுன்ஸ் கம்மியா இருக்கும் and அந்த பேட்ல மீட் வந்து கீழ இருக்கும். அடிக்கிறது ஈஸி. அது வந்து எப்படிதான் அந்த மாதிரி 90 ஹெச்ஆர் ஆக்சுவலா. அந்த மேட்ச்க்கு அப்புறம் தான் பாலா அவருக்கு திண்டுக்கல் ஆஞ்சநேயர்னு பேர் வச்சாரு. என்ன நாமக்கல், எங்க ஊர்ல திண்டுக்கல் ராக்கெட்ஸ், அதனால அப்படியே வச்சாரு நாமக்கல் ஆஞ்சநேயர். எனக்கு அந்த பேர் வச்சு, அந்த பேர் வச்சிருந்தா அடிக்கவே இல்ல ரன். வச்சாரு. உங்களுக்கு என்ன பேர் வச்சாரு? அதான் ஹெட் ஆஸ். ஒரு மேட்ச் ரயில்வேட போனாங்க, நல்லா ரன் வந்து சூப்பரா இருந்தது. கம் ஆன் ஹெட் ஆஸ் கை தட்டனா அன்னைக்கு 40 ல இருந்து 30 ஆவரேஜ் அப்படியே கம்மி ஆயிட்டே இருந்தது. அதாவது உங்களுக்கு பேர் வச்சு 40ல இருந்து ஒரு 20 காமா இருந்த ஒரு கோமாட்டாங்க. சரி ஓகே, உனக்கு ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏதாவது ஃபீல் பண்ற பேடா? இல்ல அதெல்லாம் இல்ல, எல்லாரோட ரோல்ஸ் நானும் தெரிஞ்சுக்கணும்ல, இப்பதான் நானே ஹீரோவா இருக்க முடியும். சரி, இப்போ அப்படியே 2008க்கு இந்த மாதிரி அப்படியே பேசியாச்சு. ஒரு நாவல்டி இன்னும் சொல்ல மறந்துட்டேன். இந்த டெக்கன் சார்ஜர்ஸோட மேட்ச் ராஜாமணி மார்க்கல் இருக்காரு. யாரு
நீங்க தான் சொல்லணும். ஆல்பி மார்க்கல். ஃபாஸ்ட் பாலர். ஆமா, ஆல்பி மார்க்கல் தான் மெயினே வந்து சிஎஸ்கே கப்பட்டாய் அந்த டைம்ல எல்லாம். ஃபாஸ்ட் பால் நியூ பால்ல போடுவாரு, எண்ட்ல வந்து ஃபினிஷ் பண்ணுவாரு. அந்த பெல்ஸ் ரோட்ல ஒரு பேக்கரி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாமே நீங்க பேக்கரியுமா தெரியாது சிஎஸ்கே டைம்ல. தெரியும். அப்ப என்னாச்சு, அப்பெல்லாம் வந்து கிரவுண்ட்ல 6 அடிக்கிறது பெரிய விஷயம் பிரவீன். ஓஜா வந்து போட்டிருந்தாரு. ஓஜா வந்து டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு போலிங். மார்க்கல் நின்னுட்டே இருந்தாரு இந்த சைடு ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு ஆப்போசிட் சைடு நின்று ஆடுறாரு. நம்ம போலிங் ஃப்ரம் த பெல்ஸ் ரோடுண்டா. ஆமா, பெல்ஸ் ரோடு போட்டான். அச்சாரு ஒரு அடிங்க. பால்ல ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெருசு தெரிஞ்சது, போயினே இருந்தது. திடீர்னு குருவி சைஸுக்கு தெரிஞ்சது. அப்பெல்லாம் அந்த பழைய ஷீட், அந்த ஷீட்டில் அந்த பழைய காங்கிரீட் இருக்கு, ஒரு மஞ்சள் கலர்ல பேலா அப்படியே இருக்கும். அதுக்கு மேல காணாம போயிடுச்சு பால். ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சிட்டு போனா அந்த பேக்கரிக்காரன் பாலை வச்சிருக்கு. பிச்சாய் பேக்கரிக்குள்ள போயிடுச்சு. பேக்கரிக்குள்ள அந்த பால் ரொம்ப நாள் வச்சு நான் மேட்ச்ல வந்துச்சு எடுத்து வச்சுக்கிட்டா கேட்டாங்க இல்லன்னு சொல்லிட்டு. அந்த பேக்கரியில அங்க ரஞ்சி டிராஃபி மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது அந்த பன் பட்டர் ஜாம், அப்புறம் நம்ம இது பேர் என்னது கோகனட் பன் இதெல்லாம் சாப்பிடுவோம். அப்போ அந்த பாலை எடுத்து இதுல சொருகி வச்சிருந்தான், அந்த ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருந்தான். ஸோ 2008 முடிஞ்சிச்சு. 2009 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனோம். முன்ன பின்னா நான் வந்து கடல் ஏறி போனதில்லை, ஃப்ளைட் ஏறி போனது கிடையாது. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பி போகிறோம். சவுத் ஆப்பிரிக்கா ஐபிஎல்ல உனக்கு ஏதாவது மெமரி இருக்கா? மெமரி எனக்கு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். செமிஃபைனல் அப்போ வந்து குவாலிஃபையர்ஸ் இதெல்லாம் கிடையாது, எலிமினேட்டர்லாம் டைரெக்டாக செமிஃபைனல்ஸ். அதுக்கப்புறம் அதுதான் செமிஃபைனல்ஸ்ல டர்பன்ல சிஎஸ்கேவை கன்வின்சிங்கா தோக்கடிச்சு நாங்க ஃபைனல்ஸ் போனோம். அது மட்டும் இல்ல, உங்களோட தானே நாங்க இதுவும் தோத்தோம், செமிஃபைனலும் தோத்தோம். மறந்துட்டியா? செமிஃபைனல் தான் சொல்றேன். நீ டர்பன்ல கிடையாது, அது ஜோஹானஸ்பர்க்ல செமிஃபைனல். நாங்க ஒரு 140 ஏதோ ஃபர்ஸ்ட் அடிப்போம், திருப்பி நீங்க அடிச்சு விட்டுருவீங்க. அந்த கேம் தான் செமிஃபைனலும் வாண்டர்ஸ் தான். நான் ஞாபகம், நான் இருந்தேன், ஆடல இருந்தேன் 2009ல க்ளோஸ் டு கெட்டிங் அ கேம். அந்த கேம்ல இப்ப கூட மறக்க மாட்டேன். மன்பிரீத் சிங் கோனி தெரியுமா? தெரியாது. யாரு? பஞ்சாப் ஃபாஸ்ட் பவுலர். பஞ்சாப் ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கே ஆடினார் தெரியுமா? சிஎஸ்கேக்கு கோனி ஆடினாரு. கோனி மேட் இஸ் பிரேக் த்ரூ டு இந்தியா. அப்போ வந்து கோனி ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல செம்ம ஷார்ப்பா போடுவான். அந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனோடனே இன்ஜூர் ஆயிட்டான். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஐபிஎல்ல இருந்து? நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்கா. உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காக்கு பிசினஸ் கிளாஸ் வேற, அப்படியே ஸ்டைலா பட்டுன்னு வந்த ஏர்கிராஃப்ட்ல அப்படியே ஜாலியா இருந்தது. அப்படியே வந்து ஒரு 10 நாள் இருந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க பேட்டர்ஸ் போயிடலான்னு சொன்னா நீலாம் கண்டோம். ஸோ ஷார்ட் டைம் அங்க ஆல்ரவுண்டர் கரெக்ட். அப்போ போலிங் இல்ல, பால் போய் சேரல அந்த பக்கம். இல்ல 2010ல தான் அவங்களோட ஹைலைட் பாயிண்ட் இருக்கு. வர நான் 2008ல ஒரு முக்கியமான பாயிண்ட மறந்துட்டோமே. எப்படி நம்ம 2009 போனோம்? 2008ல ஒரு விஷயம் நடந்தது. வித்யுத் சிவராமகிருஷ்ணனை பத்தி அந்த ஒரு விஷயம் பயங்கர மொமெண்ட் ஆஃப் தி ஐபிஎல்னு சொல்லலாம். வாட்சனுக்கும் வித்யுத்துக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. யாராவது பாத்துறீங்களா அதை? ப்ளீஸ். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பால் ஐபிஎல்ல போட்டு bowling பேசவே ஃபர்ஸ்ட் பால் இது கடையில ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அட்டன் சொல்லன்னு பார்த்தா சரி வா உங்களை மறந்துறாங்க, உங்க ரெக்கார்டே மறந்துறாங்க. எனக்கு கோவமே வராது ஆக்சுவலா. இப்ப கோவம் வருதுங்கறாரு. தோனி மாதிரியே வருது. என்ன ஆச்சுன்னா, நானும் தோனி ஏதோ நான் கால் பிடிச்சி ஏதோ பேசினேன் ஆக்சுவலா. இங்க இந்த மாதிரி ஏதோ இது இருக்கு கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னேன். அவன் அங்கேருந்து கேட்ட ஆட் பூட்டா அது சொல்ல முடியாது. இங்க இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, அப்புறமா இது பண்ணிக்கலாம். இது கால் என்ன பிடிக்க, எது கால் பிடிக்கிற இது டோன்ட் இது சொன்னான். அப்போ நான் குவாலிட்டா இருந்தேன். சரி அப்படியே போனேங்க, அவுட் ஆனா. அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கோமா? ஏற்கனவே ரோஷம் இல்ல, உள்ள ரோஷம் வெளில காமிக்க மாட்டோம். ஒண்ணுமே இல்லை. நான் ஏதோ கால் பத்தி இப்படி பிடிச்சி காமிச்சேன். நான் சொல்றேன், இது ஒரு மேட்டர் ஒண்ணு நான் சொல்றேன். அதை எடுத்து சொன்னா சீவ் வந்து இது பண்ணுவாரு, அங்கேருந்து எலாபரேட் பண்ணிப்பாரு. என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பால் வந்து வாட்சன் ஸ்ட்ரைக்ல இருந்தான். கோனி தானே போலிங், தேர்ட் மேன்ல நின்னுட்டு இருந்தீங்க. இல்ல வாட்சன் அஸ்னோட்கர் இருந்தான். அப்ப அந்த அஸ்னோட்கர் தெரியும்ல உங்களுக்கு? ஆமா. யாரு? இங்க கோவா பிளேயர். பரவாயில்ல. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தான் வந்து மேட் இஸ் பிரேக் த்ரூ. சோ ஃபர்ஸ்ட் பால் ஐ திங்க் கோனி தான் போட்டான்னு நினைக்கிறேன். அஸ்னோட்கர் அடிப்பாரு, வித்யுத் தேர்ட் மேன்ல இருப்பாரு. குட்டுன்னு ஓடி போய் டைவ் அடிப்பாரு, பால் பட்டு 4 போயிடும். 4 போனோடனே அப்படியே கொண்டாந்து அப்படியே கேம் போயிட்டு இருக்கும். ஒரு மாதிரி பேலன்ஸ்ல இருக்கும். தோனி அப்படியே வந்துட்டு வித்யுத் கால் வலிக்குது, விழுந்துருவாரு, முட்டில அடிப்பட்டு. கால் வலிக்குதுன்னா நீ வேணா சொன்னார்ல, கால் வலிக்குதுன்னா நீ வேணா அப்ப இல்ல ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வேணா உள்ள போயிருங்க அப்படின்னாரு. இதுல நொண்டிருந்தேன். அப்போ தோனி வந்து கேட்டாரு கால்ல, அதான் டிஸ்கஷனே இல்ல. நான் நம்ம விட ஃபைனல்ஸ் இல்ல, நம்மளுக்கு உள்ள ஈகோ இல்ல, நான் இங்கதான் பாத்துட்டு இருக்கேன். ஆமா இல்ல அது ஏங்க இது மேட்ச் நடந்து வேற ஊர்லங்க. ஆமா ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்ப ஆர்சிபி அவர் எங்க மேட்ச் வித்யுத்? இது பாம்பேல இல்ல, பாம்பே டிவே பாட்டு. ஆமா. சோ அதான் எங்க பால் பிடிக்கல. இங்க இந்த பக்கம் பின்னாடி பார்த்தா அமீர் கான், சானியா மிர்சா அவங்கலாம் உட்கார்ந்தாங்க. பால பாக்குறதே கிடையாது. யார பார்த்தா சடனா பால் வந்து டைவ் வச்சு ஆக்சுவலா முட்டில இது பண்ண. சோ தோனி இத பத்தி பேசினான்.
இவன் நடுல வந்து ஏதோ புதுசு புதுசு சொல்லிருந்தாங்க. புதுசு புதுசு. இல்ல Out ஆன இவர் என்ன ஆயிடுச்சு இப்ப அவன் நொண்டிட்டு இருந்தாரு, நொண்டி நடந்துட்டு இருந்தாரு. அவன் தோனி உடனே நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, வேணா நீ நீங்க உள்ள போய் இது பண்ணிட்டு சப்ஸ்டியூட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் பாருங்க என்ன பேர், நீ வெளியில போன அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டான் வந்து. ஓ அது பயங்கர. சோ நம்மளுக்கு நான் பாட்டுக்கு ரோஷமாயிடுச்சு. ரோஷம் ஆயிட்டு அவுட் ஆனா அப்போ நீங்க தான் bowling போட்டு விக்கெட் எடுத்தீங்களா? bowling போல. bowling அந்த மேட்ச் போடல நீங்க? அந்த மேட்ச் போடல, அந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேம் தான். ரவுண்ட் கேம்ல போட்டீங்க. அஸ்னோட் திரும்பி அச நேரா ஜீப் விக்கெட் அவுட். சார் எனக்கு 2008ல எதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. போயிட்டு நின்னுட்டே இருப்பாரு. அந்த ஃபைனல் லாஸ்ட் ஓவர்ல தான் ஜெயிப்பாங்க அவங்க. ஆக்சுவலி வெரி க்ளோஸ் கேம். இப்ப கூட நான் மறக்க மாட்டேன். என்னன்னா அப்ப இவரு என் ஸ்ரீனிவாசன் வந்து மீட்டிங் அவரு தான் வந்து அவர் எம்டி டீம் அப்ப வந்தாரு. வந்துட்டு மீட்டிங்க்கு ஜஸ்ட் முன்னாடி கிளம்ப போறோம் வந்தாரு. வந்துட்டு வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஃபைனல் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பிரைஸ் பண்ணியோ அதே தான், தோத்தாலும் கோ ஃபார் இட் அப்படி நீங்க தைரியமா ஆடுங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அங்க அன்னைக்கே கை தட்டுவாங்க, இன்னைக்கு கை தட்டுறீங்க அதுக்கு. அன்னைக்கு அவர் அந்த மாதிரி சொல்லாரு. எப்பவுமே வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த லுக்கிங் ஆஃப்டர் த பிளேயர்ஸ் வாஸ் அமேசிங். 2008ல அவ்வளோ க்ளோஸ், அந்த சுஹேல் தன்வீர் அடிச்ச ஷாட் இப்ப கூட ஞாபகம் இருக்கு. சோ க்ளோஸ் எட் சோ ஃபார். ஆனா அங்கேருந்து ஒரு ஜெயிக்கிற மொமெண்ட். அஸ்வின் எப்ப பார்த்தாலும் தோக்குறத பத்தியே பேசிட்டு இருக்கோம். நம்ம 2010ல ஜெயிச்சோம் தெரியுமா, அதை பத்தி பேசலாம். ஆனா எனக்கு கிரிக்கெட் அவ்வளவா தெரியாது, அதனால நீங்க உங்களுக்கே கிரிக்கெட் தெரியாதுன்னா இல்ல ஆக்சுவலா 2000 இல்ல அவருக்கு நிஜமாவே தெரியாது. பாத்தீங்களா கிரிக்கெட் தெரியாது, பேச தெரியாது, கண்டென்ட் கொடுத்தா அதை பத்தி பேச தெரியாது. சரி ஓகே. இல்ல நான் கிரிக்கெட்ல வேலை பார்க்க தட்டிக்கேன், கிரிக்கெட்டை பத்தி பேசக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிருக்கேன். அது என்ன பேச தட்டிக்கும்? டம்ஷராட்ஸ்லயே பண்ண போறீங்களா? அப்ப இல்ல ஹிந்தி இல்ல பேசாம என்னன்னா எனக்கு 2010ல வந்து மறக்கவே முடியாது. ஃபைனல்ஸ்ல நடந்த விஷயம் தான் அது. வந்து ஃபைனல்ஸ்ல வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது பொலாட் வந்து பொழந்து கட்டிட்டு இருக்காரு. மேட்ச் காலி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப தலை வந்து பக்காவா ஒரு நாட் சோ, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொசிஷன்ல வந்து அது பேர் என்னன்னு தெரியல, லாங் ஆஃப்க்கு முறுக்கு கொஞ்சம் முன்னாடி நிக்க வச்சு முறுக்கு கொடுக்குறீங்க. அது கண்டிப்பா நெக்ஸ்ட் பால் அங்க விக்கெட் விழும் அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா போட்டு ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல விக்கெட் நேரம் முன்னாடி நிக்க வச்சது தானே. அது என்ன சொல்றது, லாங் ஆஃப் கொஞ்சம் முன்னாடி இருந்தது. லாங் ஆனுக்கு நடுவுல உள்ள சர்க்கிள்குள்ள நிக்க வச்சிட்டாரு அந்த டிஏ பாட்டில் ஸ்டேடியம்ல. அது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அந்த நெக்ஸ்ட் பால் விக்கெட். சோ அதுக்கப்புறம் மேட்ச் கம்ப்ளீட்லி. போலர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். லட்சுமிபதி பாலாஜி, ஆல்பி மார்க்கல், ஷதாப் ஜக்காத்தி, டக்கி பாலஞ்சர். மார்க்கல் இஸ் தி ரைட் ஆன்சர். சரி மார்க்கல். அப்ப வித்யுத் எங்க பாத்துட்டு இருந்தாருன்னு கேளுங்க. இல்ல அப்ப இது நல்ல கேள்வி. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எங்க பாக்குறீங்க, பிச்சை பாக்குறதே இல்ல. அன்னைக்கு வந்து நல்லா ஹோட்டல்ல நீ வர வேண்டாம் கிரவுண்டுக்கு, ஹோட்டல்ல மேட்ச் பாத்துக்கோன்னு சொன்னாங்க. பெரிய ஸ்கிரீன் உட்கார்ந்து மேட்ச் பார்த்தாங்க. அந்த மாதிரி அப்பெல்லாம் நிறைய நடக்கும். எனிவே கமிங் பேக் டு தி இது 2010 அந்த விக்கெட், அது கப்பு கிட்ட வந்து போதே அப்படின்னு நினைக்கும் போது அந்த கப்பு பிடிச்சாரு ஹேடன். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கப்பு ஜெயிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய அது அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். 2010 கேம்பெயின் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பெயின். ஆக்சுவலி வித்யுத் கூட நம்ம ஆஃப் கேமரா பேசும்போது குவாலிஃபையே ஆக மாட்டோம் காலிடா அப்படின்னு டிசைட் பண்ண ஒரு கேம்பெயின். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஆர்சிபி சைடுல தான் உட்கார்ந்து இருந்த, ஏதாவது ஞாபகம் இருக்கா? 2000 ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், பாட்டா படிச்சிடுறேன், நீங்க முடிங்க. 2000 பேர் கவிதை இல்ல பாட்டா படிக்கிறாங்க, கவிதைங்கிறீங்க. சரி 2010 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வித்யுத், என்ன நடந்துச்சுன்னு? ஒரே ஞாபகம் இருக்குங்க. ஐ திங்க் 5 கேம்ஸ் we lost 5 games on the trot, on the bounce. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் அவே ஆக்குனாங்க, அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹோம் ஆக்குனாங்க, எல்லாம் மாத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஐ திங்க் 7 on a row வின் பண்ணோம். 7ல பேக் ஹாஃப்ல 4 தான் வின் பண்ணோம். அப்படியே 4 on the bounce வின் பண்ணோம். பில்ட் அப் பண்ணேன் ஒரு 6 ன்னு சொன்னேன். அவ்வளவுதான். 4 தரம்ஷாலா தோனியோட நாக் அங்க தான் ஆம்ச்சதுங்க 2000. அண்ட் ஆஃப் கோர்ஸ் சொய்தானோ நம்ம ஆஷ் அந்த ஆடம் கில்கிஸ்டோட விக்கெட்டுங்க பவர் பிளேல போட்டாரு, எடுத்தாரு. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இத சொல்லியே ஆகணும் கண்டிப்பா. இதுவே பெரிய விஷயம் தான். ஆடம் கில்கிஸ்ட் இல்ல எனக்கு அந்த வருஷம் என்ன தெரியுமா ஞாபகம் இருக்கு, நான் புக்ல கூட எழுதியிருந்தேன். ஆஃப் கோர்ஸ் நம்ம கன்பா அந்த வருஷம் ஸ்குவாட்ல இருந்தான். கன்பா வந்து ஜம்ப் லிங்கம் பண்ணான் அந்த வருஷம். என்ன ஆச்சு, டாமி சிம்செக் அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் இல்ல, நமக்கு வந்து இந்த ஃபாரினர்ஸோட அவ்வளவா இன்டராக்ட் பண்ணி பழக்கமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு, டாமி சிம்செக் இப்ப வரைக்கும் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எல்லாருக்கும் பிசியோ. அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லோக்கல் பிளேயர்ஸ் பெருசா கவனிக்க மாட்டாங்க. இவனு வரானுங்க மேட்ச்ல விளையாடல அந்த மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஒரு வலி இருக்கு அப்படின்னா கமா மேட்ச் அல் செக் யூ அப்படி இப்படிலாம் சொல்லி கூப்பிடுவாரு. அப்ப கணபதி தெரியும்ல, கணபதி சந்திரசேகர் வந்து புக்ல கூட இருந்தாலும் மறக்கவே முடியாது. எல்லாம் ஒரு மூலையில உட்காந்துருந்தோம். அந்த பிசியோ ரூம்ல எப்படின்னா டாமி சிம்செக்னா ஒரு கம்ஃபர்ட். கேபி அருண், கார்த்திக், அனிருத், ஸ்ரீகாந்த், நான் எல்லாம் அப்படியே உட்காந்துருப்போம். அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு வசூல் ராஜா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். பாத்தீங்களா?
நம்மளும் இப்ப எல்லாம் அந்த மாதிரி தானே உட்கார்ந்து அது நம்ம வம்பு பேசுறதுக்கு அங்க அப்படியே உட்காந்துருப்போம், ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் மாதிரி. அப்ப டாமி என்ன பண்ணாரு, கன்பா வந்து டாமி ஆங்கிள் அப்படின்னு ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசிட்டே இருந்தானா, அவர் ஒண்ணு இல்ல ஆல்ரைட் மைட் லெட் மீ செக் யூ ஜம்ப் ஆன் தி பெட் அப்படின்ட்டு. ஜம்ப் ஆன் தி பெட்னா அவன் பாஷையில பெட்ல வந்து பாடு நான் பாக்குறேன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணாரு, இதான் பெட் ஓகேயா, அந்த பிசியோ பெட் பாத்திருக்கீங்களா, அந்த மசாஜ் இல்ல நீ ஏத்து காமிக்கணும் அப்படி எழுந்தெல்லாம் கேமரால வெளியே போயிடும். பின்னாடி என்ன பண்ணிட்டான், ஒரு 2 அடி பின்னாடி போயிட்டுல இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் காலை வரல இப்படி முட்டுற மாதிரி அந்த மாதிரி அப்படியே நின்னுட்டே இருக்கான். இவன் என்ன பண்றான், இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ரெடி ஆகி அப்படியே வாஷ் பண்ணிட்டு எங்க பார்த்தா ஆளை காணோம், அங்கங்க நின்னுட்டு இருந்தான். என்ன பண்ற அப்படின்னு, அதான் அவன் ஜம்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தான். ஜம்ப்னு உடனே அவன் என்ன நினைச்சிட்டான், ஆங்கிள் ப்ராப்ளம், நம்ம ஜம்ப் பண்ணி பாக்குறாரு. அவன் மேல தப்பு இல்ல ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு, ஆஸ்திரேலியா. ஐயோ ஜம்ப் ஆன் தி பெட், ஜம்ப் ஆன் தி பெட். இப்ப அவங்க கிட்ட 19 ரூபா வந்து ஜம்ப் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜம்ப்னா இப்ப குதிப்பீங்கல்ல, குதிப்பேன். அவன் அதே தான் பண்ண ட்ரை பண்ண. லிட்டரல் மீனிங்லாம் பண்ணது கரெக்ட்டா. ஜம்ப் அந்த பதம் நீங்க என்ன பண்ணுங்க, பொசிஷன் வந்துட்டு குதிப்பீங்க அவ்வளவுதான். எனக்கு ஆனா பிடிச்சது என்னன்னா, அவன் ஜம்ப் பண்ண அந்த மாடு முட்டுற மாதிரியே ஒரு பொசிஷன் நின்னா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அப்போ வந்து அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தது பிரவீன், ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வரது, ஃபாரின் சப்போர்ட் ஸ்டாஃப் வரது. இப்பெல்லாம் வந்து வர பிளேயர்ஸ்க்கு அது பார்க்கும்போதே நல்லா இருக்கு, அவங்க வரும்போதே ஜாலியா, அவன் வந்து மேட் சொல்றதுக்கு முன்னாடி நம்மால் சொல்ல மேட் அப்படிங்கிறான். சோ நிறைய மாறிடுச்சு டைம். என்னடா ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாக்குறேன், ஏதோ சொல்லணுமா, இல்ல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. சோ அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு, டிராப் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. மறக்கவே மாட்டேன், லேட் விபின்னு மென்ஷன் பண்ணாரு, நீ இல்ல டீம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போலாம். அப்பெல்லாம் கான்செப்ட் புதுசு, 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம்னா சும்மாவா. இப்போ வீட்டுக்கு போயிட்டேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து இவர் சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து மேட்ச் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபிளெமிங் கால் பண்ணிட்டு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி வந்து உன்னை திருப்பி உன்னை விளாட வைக்கலான்னு இருக்கும், ஸ்குவாடுக்குள்ள வந்துரு. நான் இந்த கேப்ல என்ன பண்ணேன், விபிக்கு ஃபோன் பண்ணி, நீங்க இந்த ஸ்குவாடை விட்டு தூக்கிட்டீங்க, எனக்கு நீங்க பதிலே சொல்லல அப்படின்னு. அவர்ல உனக்குலாம் பதில் சொல்லிட்டு போன. அப்புறமா திருப்பி கூப்பிட்டாங்க. அந்த வருஷத்துலேயே மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் அவார்ட்லாம் வாங்கினேன். என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத சீசன். இன்ஃபேக்ட் இட் செட் தி பால் ரோலிங் ஃபார் மீ டு. அது கஞ்சூஸ் அவார்ட்னு சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஐபிஎல் ஒரு பச்சை கலர் சட்டை வேற போட்டு போய் வாங்கினேன். சட்டை கூட ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அதுதான் அந்த அவார்டு. ஏதோ சொன்னீங்க 2010ல ஜெயிச்சிட்டோம் ஐபிஎல், ஆர்சிபியோட நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் ஆடணும். அது வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி 2010 நீ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, அந்த பஞ்சாப் கிங்ஸோட ஒரு 54 of 29 பால்ஸ். இப்போ நீங்க வந்து 7க்கு 5 தோக்கது பெருசு இல்லை. இன்னொன்னு சொல்றப்ப ஆர்சிபியா இருக்கும்போது எப்படி யோசிப்போம், 4 டீம் தான் குவாலிஃபை ஆகும், ஒரு டீம் 2-3 தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எல்லாம் தோத்துட்டு முடிச்சுட்டானே, ஒரு காம்படிஷன் போயிடும். 7-5 தோத்தானே அப்பா இவன் ஒருத்தன் வெளியே போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சில பிரான்ச்சைசிலாம் கடைசி பிளேஸுக்கு பிறந்த பிரான்ச்சைஸியா இருக்கு, அவன் எப்பவுமே கடைசி பிளேஸ் வருவான். உதாரணம் சொல்லணும் தேவையில்லை, பாவம் அவங்க ஃபேன்ஸ் வருத்தப்படுவாங்க. ஒரு டீம் எப்படி வெளியே போயிடுவான், 7க்கு 5 தோத்துட்டான் இவன் போயிடுவான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது தோனி வந்து அந்த ஒரு நாக்காடி எடுத்துட்டு வந்தாரு பாருங்க. 2010 ஃபர்ஸ்ட் எவர் சிஎஸ்கே டைட்டில், 5 ஐபிஎல், 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில், 2010லயே சாம்பியன்ஸ் லீக் டைட்டிலும் அடிச்சிருக்கோம். அங்கேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2011 3 titles on the bounce, 4th ட்ரை பண்ணும்போது தான் வந்தான் பாரு கேகேஆர் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். Thank you so much for joining us on this episode of மஞ்சள் வெயில் மாலையிலே. இதுதான் co-host. Plan your European holiday with Thomas Cook this summer. No one knows Europe better. One of my favorite destinations is to go around Europe. Get an exclusive discount of rupees 5370 with code ASH 5370 only for my channel viewers. This is over and above all the existing offers. Visit www.thomascook.in or your nearest Thomas Cook store. Thanks for watching this episode of Manjal Veil Malayale, brought to you by Thomas Cook.